ஸோ கார்த்தி, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். பெருசு திரைப்படத்தின் இயக்குனர் இளங்கோராம் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கோம் சார். நல்லா இருக்கும். ஸோ உங்களுடைய படம் பெருசு ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. நிறைய நல்ல வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்சஸ் வந்துட்டு இருக்கு சார்? ரொம்ப பாசிட்டிவாக வந்துட்டு இருக்கு கார்த்திகா. கிரிட்டிக்ஸ் சைட்லையும் ப்ளஸ் நான் தியேட்டர்லலாம் விசிட் பண்ணோம். நாங்கள் வைபோ இல்லாட்டி என்னோட ஏடிஸோட போய் தியேட்டரில் அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன்லாம் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த எண்ட் ஆஃப் த டே நாங்கள் படம் பண்ணுறது வந்து ஆடியன்ஸுக்கு தான். அவங்க வந்து கொண்டாடையில் நம்மளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ பேசிக்கலி நான் தியேட்டரில் போய் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருப்பேன். எப்படி நாங்கள் ஏன்னா எடுக்கையில் இந்த இடத்துல கை தட்டுவாங்க, இந்த இடத்துல கொஞ்சம் எமோஷன் ஆகுவாங்க, அந்த மாதிரி பிளான் பண்ணி எடுக்கல அது கரெக்டாக அங்கே கொண்டு போய் சேர்த்தாலே நம்மளுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகுது. அப்படி நீங்க எதிர்பார்த்த அந்த எமோஷன்ஸ் கரெக்டான இடத்துல வந்திருக்கா சார்? வந்திருக்கு. லைக் என்னன்னா அதான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க, கை தட்டுறாங்க. ஒரு கிளைமேக்ஸில் ஒரு லாஸ்ட் 20-30 மினிட்ஸ்லாம் பயங்கர பிளாஸ்ட் ஆகுது. அதான் நாங்கள் எதிர்பார்த்தது ப்ளஸ் எதிர்பார்க்காத இடங்கள்லையும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் த ப்ளஸ் பாயிண்ட். சூப்பர். ஸோ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, அது படம் பார்த்து முடிச்சுட்டு எப்படி ஒரு இந்த ஒரு ஒன்லைன் யோசிச்சாரு, எங்கேருந்து இந்த கதை ஆரம்பமாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ எப்படி உங்களுக்கு இந்த பெருசோடைய கதை எங்கே தோணுச்சு? திடீர்னு தான் கார்த்திக், அதாவது நான் ஒரு இது வந்து ஒரிஜினல் வந்து டென்டிகோ நெலுங்குழுன்னு அப்படின்னு ஒரு சிங்கள படத்தோட அதை நான் தான் இது பண்ணேன். அதோட ரீமேக் தான் இது ஆஃபிஷியலாக. அந்த படம் பண்ணுறது மாதிரி நான் ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் எழுதிட்டு இருந்தேன். ஒரு அம்மா தான் யுத்த காலத்தில் தான் மகனை தேடி போகிற மாதிரி, அந்த டைமில் அம்மா அந்த மகனை தொலைச்சிடுறாங்க. அதை அவங்க போராடி எங்கே இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ நிறையா அம்மாக்கள் அந்த காலத்தில் அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பண்ணி அந்த மாதிரி அதுக்கு எனக்கு டைம் தேவைப்பட்டது, ஒரு 5 வருஷமாவது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படமாக ஒரு பொலிட்டிக்கல் சாட்டை மாதிரி ஒன்று பண்ணணுன்னு தான் நெலுங்குழு டென்டிகோ பண்ணேன். அது நல்ல வரவேற்பு. அதாவது ஃபெஸ்டிவல் சைட்லேயுமே அது வந்து பல இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போய் ஆஃபிஷியலாக காம்படிஷன் செக்ஷனில் போய் நிறையா வெல் ரிசீவ்ட் பை த கிரிட்டிக்ஸ் அண்ட் த ப்ரோக்ராமர்ஸ். ஒன் ஆஃப் த ஏலிஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸில் வந்து அதாவது பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு இருக்குது தலினில். அந்த பிளாக் நைட்ஸில் வந்து எனக்கு ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் கிடைச்சது அந்த படத்துக்கு. அது வேர்ல்ட்லே ஏலிஸ்ட் ஃபெஸ்டிவல்ங்கிறது ஒரு 15 தான் இருக்குது, வெனிஸ் கான்ஸ் அந்த மாதிரி. அதில் ஒரு ஃபெஸ்டிவலில் போய் ஒரு படம் வின் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸ்ரீலங்காலே அதான் 3rd டைம் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபீச்சருக்கு அந்த மாதிரி கிடைச்சது. ஸோ ஃபெஸ்டிவல் சர்க்கிட்லாம் முடிஞ்சு இங்கே இப்போ பெருசும் அதுவும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. அங்கே வந்து ஏன்னா ஃபெஸ்டிவலுக்காக ஒரு 2 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அங்கே எல்லாம். ஏன்னா தியேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டா அப்போ ஃபெஸ்டிவல் எடுக்க மாட்டாங்க பெரிய ஃபெஸ்டிவல்ஸில். ஸோ ஃபெஸ்டிவல் சர்க்கிட்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு தான் நம்ம தியேட்டர். அப்போ 1 வருஷம் ஆச்சு அந்த படம் சர்க்கிட் இதெல்லாம் வந்து. ஸோ கோயின்சிடென்ட்லி ரெண்டுமே ஒன்றா ரிலீஸ் ஆகிற. ஓ, அட் அ டைம்ல அங்கேயும் இங்கேயும் ரிலீஸ் ஆயிருக்கு. டென்டிகோவும் பெருசும். ஓகே. டென்டிகோவும் மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர். இங்கே எப்படி ரிசீவ் பண்ணுறாங்களோ அதை விட பன்மடங்கு அங்கே. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அதான் மண்டே மார்னிங்லேயே எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்னு நேரத்தான் என்னோட அங்கே என் ப்ரொடியூசர் என்னோட கால் பண்ணி சொன்னாங்க, ஈரானியா. அவங்க வந்து என்கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் மண்டே கூட ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு மார்னிங் ஷோஸ் எல்லாம் அப்படின்ட்டு. எங்கேயுமே மண்டே மார்னிங் ஷோ ஹவுஸ்ஃபுல்லாம் ரொம்ப. ஸோ அது நான் ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து ஒரு ஃபில்ம் இங்கே மாதிரி ஃபில்ம் லவர் கம்யூனிட்டிலாம் இல்லை, ஒரு டையிங் இண்டஸ்ட்ரி. ஸோ அங்கே இப்போ எப்படி பேசிக்கிறாங்கன்னா இந்த படம் வந்து அது ஒரு நல்ல பாசிட்டிவான அப்ரோச். இப்படி ஒரு படம் வந்து ஓடிட்டு இருக்குது அந்த இண்டஸ்ட்ரிக்கு நல்லோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நாட்லேருந்து தான் பெருசு வந்தது. ஏன்னா அந்த படத்தை டிரெக்டர் ராம் பார்த்தாரு, இஸ் ஒன் ஆஃப் மை மென்டர்ஸ். அந்த மாதிரி அவர் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் ஏஷியான்னு அவர் ஃபர்ஸ்ட் சொன்னது. அதான் அவர் பார்த்தது ஃபெஸ்டிவலுக்குலாம் போகும் முதல்ல ரஃப் கட்டே பார்த்தாரு. அப்படி தான் அவர் த்ரூ ஹிம் ஐ காட் டு நோ கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் இஸ் பார்ட்னர் கார்த்திகேயன் ப்ரொடியூசர். ஸோ அவங்களும் பார்த்துட்டு அந்த படத்துலேயும் அவங்க பார்ட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அதுலேயும் அவங்க இன்வால்வ் ஆகிருக்காங்க. அப்புறம் இது நான் அவங்களை மீட் பண்ணதே ரீமேக் பண்ணலாம் தான். அப்போ ரீமேக் பண்ணுறதையும் அவங்க உடனே இதை நாங்கள் இங்கே ரீமேக் பண்ணிடலான்ட்டு அப்படி தான் இதோட ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ இங்கே இதனுடைய ரெஸ்பான்ஸ்லாம் நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் போய் பார்த்தீங்களா தியேட்டர் விசிட்லாம்? அதுதான் நான் பண்ணுறது பெரிய துரோகம். என்னோட முதல் படத்துக்கு பண்ணலை, இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லை அங்கே ப்ரீமியர் போனேன். ப்ரீமியருக்கு போயிட்டு உடனே ஏன்னா எனக்கு இங்கே பார்க்கணும், நம்ம தமிழ் மக்களோட உட்காந்து பார்க்கணுங்கிற ஒரு
இருக்கு. ஏன்னா அங்க ஒரு படங்களோட காலம் வந்து கூட இருக்கு. அதாவது அந்த படம் இப்பவே ஒரு 50 நாள் தாண்டி 100 நாளையும் தொட வேண்டிய அங்க ஒரு இருக்குன்னு பாசிட்டிவா வருது. ஸோ ஒரு நான் வந்து ஒரு 30 நாளைக்கு போனா கூட 50 நாளுக்கு ஒரு நிறைய தேட்டர்கள் அந்த படம் ஓடும். ஆனா இங்க அந்த 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 இது இப்ப ஸ்ரீலங்கா எப்படின்னா 80களில் 90களில் மாதிரி படங்கள்லாம் வந்துச்சுன்னா ஒரு 30 நாள் 50 நாள் ஓடும், 100 நாள் ஓடும். அப்படித்தான் இப்ப நெல்லுங்குழுன்னு டென்டிவ் இருக்கு. அதனால எனக்கு அது டைம் இருக்கு அங்க போய் ரசிக்க. இங்க அப்படி இல்ல, ஒரு வாரம் 10 நாள் 2 வாரத்துல எடுத்துருவாங்க படத்தை. ஸோ அதனால நான் இங்க தான் இப்போதைக்கு இங்க ஆடியன்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். சார் இந்த படத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார் பட்டாளம். ஸோ அந்த காஸ்ட்டை பத்தி பேசி ஆகணும். வைபவ் அண்ட் அவங்க அண்ணா கிங்ஸ்லின்னு முனிஷ்காந்த்னு அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு பவர் பேக்டான ஒரு காமெடியன்ஸ் நிறைய பேர்த்த பார்த்தோம். ஸோ அந்த காஸ்ட் எப்படி அமைஞ்சது சார்? லக்கிலி ஐ காட் எவ்ரி ஒன் ஆன் போர்டு. நிறைய பேர் வந்து கதை கருவை கேட்டுட்டு அந்த கண்டென்ட்டை கேட்டுட்டு அவங்களே வரணும்னு வந்தாங்க. அது ஒரு பெரிய லக். நான் வந்து இப்போ தான் இங்கே முத படம் பண்ண போகிறேன் தமிழில். நிறைய பேர் அதை ஐயோ நாங்கள் வர்றோம், கிங்ஸ்லி ஆகட்டும் முனிஷ்காந்த் அண்ணன் ஆகட்டும், ஐயோ சார் நான் கிங்ஸ்லி நான் அந்த வயசானவராக நடிக்கிறேன்ட்டாரு அந்த மாதிரி. அண்ட் ஸ்பெஷலி வைபவ் அண்ட் சுனில், தே ஆர் வெரி குட் ஆக்டர்ஸ். ஆனஸ்ட்லி எனக்கு வைபவோட ஆக்டிங் வந்து ஒரு காமெடி வந்து ரொம்ப அழகாக ஒரு சட்டிலாக பண்ணுற கரண்ட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் வெரி ஃபியூ ஆக்டர்ஸில் வைபவ் ஒருத்தர். ரொம்ப அழகாகவும் ரொம்ப சட்டலாம் பண்ணுவார். ஒரு காமெடியை நாங்கள் காமெடின்னு பண்ண போகிறோன்னு சொல்லாமல் வெறும் சிம்பிளாக அழகாக பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வைபவோட ஆக்டிங். ஸோ அவர் தம்பி, ஏன்னா ஒரு தம்பி எந்த நேரம் குடிச்சிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கா அவர் அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பார். அண்ணன் வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட். ஒரு வீட்டில் ஒரு பொறுப்பானால் நம்ம குடும்பத்தில் நடக்கிறது இல்லை. ஒரு அண்ணன் எப்பயுமே அந்த குடும்பத்துக்கு எதுவும் வர விடாம அந்த மாதிரி. வைபவ் ஒரு அண்ணா சுனில் எப்படி கலக்கியிருந்தாங்களோ மற்ற எல்லா காஸ்டிங்குமே அதில் வந்து ரொம்ப கரெக்டாக பொருந்திருப்பாங்க. தனம் அம்மா, தீபா அக்கா, தனம் அம்மாலாம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அம்மாவா, ரொம்ப அவங்களோட நடிப்பெல்லாம் நான் ரசித்து டிரெக்ட் பண்ணேன். தென் கருணா, முனிஷ்காந்த் அண்ணா அவர் வந்தோடனே தியேட்டர்லலாம் கதறாங்க. கிங்ஸ்லி, விடிவி, கிங்ஸ்லி அண்ணா எல்லாமே அவங்கவுங்க கேரக்டருக்கு கரெக்டாக பொருந்திருந்தாங்க. விடிவி ஒரு டாக்டராக வருவார். தென் வி ஹேவ் பாலசரவணன், ரொம்ப ஒரு மோஸ்ட் வெர்சடைல் ஒரு காமெடியன். எனக்கும் அவர் ஒரு வெர்சடைல் ஆக்டர்னு சொல்லலாம் பாலசரவணன். ஏன்னா எப்படி வைபவ் ஒரு காமெடியை ரொம்ப சட்டிலாக பண்ணுவாரோ அதே மாதிரி தான் எனக்கு பாலசரவணனும் ஒரு காமெடி அப்படி ரெண்டு பேரும் கரெக்டாக அப்படி போயிட்டே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க காமெடி. நம்மளுக்கு தெரியாது காமெடினே, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அவங்க ஒரு நல்ல மீட்டரில் இருக்கும். ஸோ ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்ட் எவ்வளோ முக்கியமோ அப்புறம் காஸ்டிங் அந்த அளவுக்கு முக்கியம். நல்ல காஸ்டிங் சேர்ந்துட்டாலே சக்ஸஸ் ஆயிரும் படம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா ஒரு பிலீவபிள் ஃபேக்டர் வரும். ஒரு அண்ணன் இப்படி தான் இருப்பாங்க, ஒரு தம்பி இப்படி தான் இருப்பார், ஒரு அம்மா ஒரு அப்பா, அந்த அண்ணனோட அந்த கேரக்டர்ஸ்லாம் ஒரு பிலீவபிள் ஃபேக்டர் வந்துடுது. ஒரு பக்கத்து வீட்டு அம்மா இருப்பாங்க, ரமா அக்கா நடிச்சிருக்காங்க. ஸோ காஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லக்கிலி ஐ காட் இது. இந்த காஸ்ட்லாம் எனக்கு வேணும்னு கேட்டது யாருமே நாங்கள் சும்மா திணிக்கல. ஸோ இவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கோ இல்லாட்டி இவர் வச்சா பிஸ்னஸ் பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு நோக்கமோ அப்படி ஒரு பிளானிங்கே இருக்கல. எனக்கு இந்த ஆட்கள் வேணும், இவங்கெல்லாம் இருந்தால் இந்த படம் இன்னும் எலிவேட் ஆகும்னு ப்ரொடியூசர் சொன்னால் அவரும் ஓகே உங்களுக்கு வேண்டியது இருக்குங்க. நம்ம லொல்லு சபா சுவாமிநாதன் அண்ணெல்லாம் நடிச்சிருப்பாரு. ரொம்ப அவரெல்லாம் அவர்தான் சொல்லுவார், சார் எப்பயுமே நான் என் படங்களெல்லாம் கத்தி பேசுவேன், டேம் இட்டுன்னு சொல்லுவாங்க, நீங்க மட்டும் தான் அதெல்லாம் வேணாம் சிம்பிளா நடிங்கன்னு சொல்லிட்டீங்க. அவருக்கு ஒரு புது வெர்ஷனா ரொம்ப சந்தோஷமா ஒரு மலையாள படத்துல இப்படிதான் பாக்குற மாதிரி இருக்கு சார் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப எல்லாருமே ரசிச்சு பண்ணாங்க. அது ஒரு சும்மா ஏனோ, அதாவது படம் பார்த்த பிறகும் எல்லாம் காஸ்டிங் அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தது. அதாவது ஐயோ எங்களுக்கு சீன் இல்லையோ இல்லாட்டி நார்மலி இந்த மாதிரி இவ்வளவு பெரிய காசுல ஒரு வருத்தம் இருக்கும் எப்பயுமே, எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னு. லக்கிலி இந்த படத்துல எல்லாத்துக்கும் அவங்க பொசிஷனுக்கு கரெக்டா இருந்தது. என் மாமனுக்கு கவட்டை கீழே நவாப்பழம் சைஸ்ல ஒரு மச்சம் இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? அதுவா முக்கியம்? மறைக்கிறது தானே முக்கியம். ஸோ எனக்கு என்னன்னா, நீங்கள் மற்ற காஸ்டிங்கை தாண்டி இப்போ வைபவ் அவங்க அண்ணன் அப்படின்றது வந்து ரியல் லைஃப்ன்ற ஒரு கனெக்ட் வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 2 பேரும் பேரா அண்ணன் தம்பியாக நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு லீடா. ஸோ அவங்க அமைஞ்சது வந்து நீங்கள் கேட்டது தானா? இல்லை, அது ஆக்சுவலாக நானும் கார்த்திக் சுப்ராஜ் டிஸ்கஸ் பண்ணல, அவர் தான் சஜஸ்ட் பண்ணார். இது யார் போடலான்னு ரொம்ப ஒருத்தராக இங்கே ப்ளேஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்.
உடனே நம்ம வைபவும் அவங்க அண்ணனும் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னாரு அவர் கார்த்தி சுப்புராஜ். ஐயோ நல்லா எனக்கு, ஏன்னா அவங்க 2 பேரும் எனக்கு பிடிக்கும், சூப்பராக இருக்கும்னு உடனே நான் எக்ஸெப்ட் பண்ணேன். இது அவரோட சஜஷன் தான். ஆனால் அவங்களோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கும் ஓகே, எனக்கு அவங்க தான் வேணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர் சார். இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எங்களுக்கே இந்த கதை என்னடா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட், பல டவுட்ஸ் எங்களுக்கே வந்தது. பட் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் கிட்டலாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி சார், ஒரு கூச்சம் இருந்ததா இல்லை எப்படி இதை வந்து சொன்னீங்க, அவங்களுக்கு புரிய வச்சிங்க? சுனில் அண்ணாவுக்கும் வைபவுக்கு படத்தை போட்டு காமிச்சிட்டேன் ஒரிஜினலே. அவங்க படத்தை போட்டு காமிச்சு ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க. சில பேருக்கு வந்து ஒரு ஒன் லைன் சொல்லல, அதான் ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும். ஆனால் அவங்களோட சொன்ன கதை சொல்கிற விதத்தில் நாங்கள் சொன்னோம், இது எந்த இடத்துலையுமே முகம் சுளிக்கும் அந்த மாதிரி இருக்காது, அருவருப்பாக இருக்காதுன்னா அவங்களும் விரும்பி அதை தனமம்மாக்கெலாம் சொல்லலை, ரொம்ப தயங்கி சொன்னேன். ஒரு எங்கள் அம்மா வயசில் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி நான் அதை சொல்கிறது அப்படின்னா அவங்க பாசிட்டிவாக அட்டகாசமான கதையாக இருக்கே அப்படின்னாங்க. அப்போ தெரிஞ்சிச்சு ஓகே, இது நாங்கள் எங்கேயும் தப்பாக பண்ணலை, தப்பாகவும் போகலை அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதே தான் இப்போ படம் பார்த்தவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. எல்லாம் பெண்களும் ரசித்து பார்க்குறாங்க. ஒரு இடத்துலையுமே யாருக்குமே அருவருப்பாகவும் இல்லாட்டி ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரியும் படத்தில் இல்லைங்கிறது பெரிய பாசிட்டிவான விஷயம். அவன் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல கதையை சொல்லல ஒரு தயக்கம் இருந்தது நிறைய பேருக்கு. நானும் என்னோட ஏடிஸ்லாம் உட்காந்து இது எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அது ஒரு மேட்டராகவே இல்லை, முனிஷ்காந்த் சொல்கிற மாதிரி அதான் மேட்டரு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க சைமில்டேனியஸாக வந்து இப்போது ஸ்ரீலங்காலையுமே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, இங்கேயும் ஒரே டயத்தில் ரிலீஸ் ஆகிருக்குன்ற மாதிரி. பட் இங்கே வந்து ப்ரொடியூசர் நீங்கள் சூஸ் பண்ணீங்களா இல்லை நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தேடி இந்த கதையை எடுத்துகிட்டு போய் பண்ணலாம்? இல்லை, அதான் டிரெக்டர் ராம் பார்த்தாருன்னு சொன்னேன்ல, பார்த்துட்டு அவர் உடனே கார்த்திக் சுப்ராஜை கால் பண்ணால் அவங்க உடனே பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்தது இந்த படம். ஸோ ஏன்னா வி நீட் அ குட் பேனர். ஒரு படம் யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் ஒரு நல்ல ஒரு பேனர் வேணும் அந்த படத்தை. ஏன்னா ஸ்டோன் பெஞ்ச் காட் தட் பொட்டென்ஷியல். அவங்க இது வரைக்கும் பண்ண படங்கள்லாம் ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டு அவங்களுக்கு இருக்குது. ராம் சொன்னார் அதுதான், ஒரு நல்ல பேனர் வேணும் அப்படின்ட்டு. எனக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க எனக்கு. நான் இல்லை அப்போ சஜஸ்டட் இந்த ரூட்டில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஃபாலோட். இங்கே இருக்கிற நம்ம வைபவுக்கெல்லாம் வந்து நீங்கள் படத்தை போட்டு காமிச்சிட்டிங்க சார். பட் ஸ்ரீலங்கன் லாங்குவேஜில் எடுத்துருக்கும் போது வந்துட்டு அதை எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் தானே சார் பண்ணியிருப்பீங்க? அது நீங்கள் ஸ்ரீலங்கன் தமிழில் எடுத்தீங்களா இல்லை சிங்கள மொழியில்? சிங்கள மொழியில் தான். சிங்கள மொழி. அவங்களுக்கு எப்படி சார் எக்ஸ்பிளைன் அவங்களுக்கு தான் கதையை சொன்னோன்னா ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா அவங்க நடித்தவங்களாம் ஒரு பெரிய ஆர்ட் ஹவுஸ் அந்த மாதிரி சினிமாவில் நடிக்கிறவங்க, ரொம்ப சீரியஸான ஃபிலிம் ஆக்டர்ஸ். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டார்க் காமெடி எல்லாம் அவங்களும் ரொம்ப புதுசாக இருக்குது, இப்படி நாங்கள் பண்ணதே இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப சீரியஸான ஆர்ட் ஹவுஸ் ஆக்டர்ஸ் என் படத்தில். ஸோ அவங்க ரொம்ப ரசித்து அவங்களும் பண்ணாங்க, ரொம்ப ரசித்து பண்ணாங்க. அவங்களுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம், இன்னொரு தமிழ் படமும் அந்த மாதிரி வந்திருக்கு, இப்போ இந்தியிலையும் அதை பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ படம் அங்கேயும் பெரிய பிளாக் பஸ்டராக போனால அவங்களுக்கு இன்னும் சந்தோஷம் கூட. ஓகே. ஆக்சுவலாக ஒரு பேன் இந்தியா ரிலீஸ் பண்ணுற டைமில் நீங்கள் பேன் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ இந்த படத்தினுடைய மேபி நீங்கள் ஸ்க்ரீனுக்காக ஏதாவது ஸ்க்ரீன் பிளேக்காக ஏதாவது ரெஃபரன்ஸ் பார்த்து மேபி இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கலாம் டார்க் ஹியூமன்ற மாதிரி ஏதாவது எடுத்திருக்கீங்களா இல்லை கம்ப்ளீட்லி உங்களோட வெர்ஷன்? சிங்கள படம் எடுக்கல அப்படிலாம் இல்லை, சும்மா அப்படியே ஜாலியாக ஆக்டிவிட்டிஸ் ஒரு 2 வீக்ஸ் எழுதி முடிச்சு ஸ்கிரிப்ட் அது பண்ணிட்டோம். தமிழ் படத்துக்கு எனக்கு நிறைய பழைய படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாக்யராஜ் படங்கள், பாண்டியராஜன் படங்கள்லாம், ஆண் பாவம், இன்று போய் நாளை வா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் ட்ரை பண்ணணும்னு என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் நாங்கள் ஒர்க் பண்ண சொல்லுவோம். ஒரு ஆண் பாவம் படம் பார்த்தா இப்படி ஜாலியாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. ஒரு இன்று போய் நாளை பார்த்தா இப்படி இருக்கும். 80களில் ஒரு அதாவது வாழ்வியல் நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற மாதிரி, ஒரு வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு சம்பவமாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஆண் பாவம்லாம் இப்போ பார்த்தாலே அந்த கிராமம், அந்த மக்கள், ஏன்னா அப்படி இப்போ படம் வர்றது இல்லைங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணும். ஸோ அந்த மாதிரி ஜாலியாக பண்ணலன்னா அந்த மாதிரி படங்கள் தான் ரெஃபரன்ஸ். ஆனால் அந்த படத்துக்கு எதுக்கும் ஒன்றுமே சம்மந்தமே இருக்காது. ஒரு சின்ன அந்த ஃபீல் அந்த மாதிரி வரணும். ஒரு படத்தை பார்த்தா இப்போ இந்த படத்துலேயே அதான் இல்லை, ஒரு குடும்பம் ஒருத்தனோட பக்கத்தில் நடக்கிற தஞ்சாவூர் சைடில் அந்த குடும்பத்துக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அதை சுற்றி தான் நிகழ்வுகள் படமும். எந்த ஒரு கிளீஷியான சீன்ஸும் நான் வைக்கல, ட்ரை பண்ணலை. ஏன்னா இப்போ இங்கே ஒரு லவ் இருக்கணும் வைபவுக்கு, அதெல்லாம் அப்போ நானும் என்னோட ரைட்டர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலே அவர் சொன்னது தான், வைபவுக்கு ஒரு லவ் ட்ராக் போட்டுடலாம், வேணாம் இருக்கிறத அப்படியே பண்ணிடலாம். அவருக்கு அவர் மனைவி அங்கே அதே மாதிரி தம்பிக்கு ஒரு மனைவி இருப்பாங்க, அண்ணனுக்கு ஒரு மனைவி இருப்பாங்க, அப்படியே போயிடலாம். ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட். நாங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. ஆடியன்ஸ் எப்பவுமே ஒரு வித்தியாசமான கதையை கொடுத்து அவங்க ரசித்து பார்க்குறாங்கங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்த படங்களுக்கு எவ்வளோ எக்ஸாம்பிள் இருக்குது. நம்மளுக்கு லப்பர் பந்தா இருக்கட்டும், குடும்பஸ்தன், அமரன், இப்போ நம்ம படமும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ தே ஆல்வேஸ் அப்ரிஷியேட்
ஆடியன்ஸ் நியூ ஃபிலிம்ஸ் அண்ட் நியூ ஏதாச்சும் புதுசாக இருந்தால் தே அப்ரிஷியேட்டிங் ரசிச்சு பார்க்குறாங்க. அதுதானே அந்த அல்டிமேட் ஒரு கிரியேட்டிவ் தேவை. ஸோ அது இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. பட் வந்து நீங்கள் சொல்கிறீங்க பக்கத்து வீட்டில் நடந்த சம்பவம்ட்டு. பட் எங்கள் பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து நாங்கள் கேள்வியே படல. பட் இருந்தாலும் எங்கே நடந்துச்சு இப்போ நான் கியூரியஸ் ஆகிறோம். ஏன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் நடந்ததுனால இந்த ஒன்லைன் எழுதுனீங்களா? இல்லை சும்மா கற்பனை தான். இப்படி நடந்திருந்தா என்ன நடக்குதுங்கிற மாதிரி தான். இப்போ படத்தை பார்த்தீங்கன்னாலே அப்படிதான் இருக்கும். அந்த பக்கத்தில் ஒரு அக்கா வருவாங்க, காசிப் பேசுவாங்க. இதுல என்ன சிரிப்புனா அந்த காசிப் பேசுறது வந்து இப்போ நாங்களாம் நினைச்சிருப்போம் நம்ம ஊர்ல மட்டும் தான் அப்படின்ட்டு. ஸ்ரீலங்காலையும் அப்படி, சரியா இங்கேயும் அப்படி. நான் இப்போ இட்டாலியில ரீமேக் ஆகுது, அமெரிக்கால ரீமேக் ஆகுது. இட்டாலியில ஒரு பார்ட் ஆஃப் சவுத் ஆஃப் இட்டாலியில வந்து அந்த கம்யூனிட்டி அப்படி இருப்பாங்களா, அவங்களும் கோசிப் பேசுவாங்களா. அவங்க சொல்றாங்க இதெல்லாம் எங்க ஊர்ல நடக்குதுன்னு. ஆப்பிரிக்கால நான் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அங்க சொன்னா ஆப்பிரிக்கால சொல்றாங்க ஐயோ இந்த மாதிரி அப்படியே இந்த லேடி அங்க இருக்கு. அப்ப நாங்க நினைப்போம் தமிழ்நாட்டுல மட்டும் தான் அப்படின்னா. அதெல்லாம் எல்லாருமே ஒரு நம்ம வீட்டில் பக்கத்தில் வீட்டில் நடக்கிறது வந்து ரசிச்சு பார்க்கறது அந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு இல்லை, நடந்தது இல்லை இந்த மாதிரி. ஏன்னா நாங்கள் வந்து முதல்ல கேட்டோம், நீங்க அந்த கேள்வி ஸ்கிப் பண்ணிட்டீங்க, எப்படி இந்த ஒன்லைன் எழுதுனீங்க அப்படின்ட்டு. இல்லை, சும்மா ஒரு இமேஜினேஷன் தான். ஒரு ஒரு ஸ்ட்ரைக்கா ஒரு இமேஜ் ஆச்சு, இப்படி ஒரு இறந்துட்டா என்ன நடக்க போகுது அப்படின்னு. அது ஒரு அப்பாவா இருந்தா இப்படி அந்த மாதிரி அந்த ஃபேமிலி எப்படி அதை காப்பாற்றுவாங்க. இன்னொரு சிரிப்பான சம்பவம், இட்டாலியில வந்து அப்பா 2 மகங்க இல்லை, அவங்க எடுக்கிறது எப்படின்னா 2 பொண்ணுங்க. வைபோன்னு சொல்லிடலாம், 2 அக்கா தங்கச்சி, அப்பா இறந்துறாரு. இந்த மாதிரி நிலைமையில அவங்க எப்படி அது இன்னும் பவர்ஃபுல்லாவும் கேட்க பாவமா இருக்கும். நம்ம மகஞ்ச கூட பரவாயில்ல, 2 பொண்ணுங்க இந்த மாதிரி. ஸோ இந்த கதையோட தன்மை அப்படித்தான். கருவோட அடாப்டேஷன் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க சிங்களத்தையும் தமிழையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நிறைய சீன்ஸ்லாம் அதே தான், ஆனால் ஒரு கிளைமேக்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும். இந்தியில வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா அன்சல் மேத்தா வந்துட்டாரு, அவரும் அப்படியே சிங்களத்தை எடுக்கிறாரு, ஒரு மாறுதலும் இல்லாம as it is. ஓகே. பட் இங்கே வந்து இப்போ ஒரு சில இடங்கள்ல இப்போ பயங்கரமாக சிரிக்க வைக்கிது, தியேட்டர்லேயே வந்து பயங்கர பிளாஸ்டாக இருந்துச்சு. பட் ஒரு சில இடங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃபேஸாக, மேபி ரைட்டிங்காகவுமே சரி, இல்லை அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதமாகவுமே, அது நீங்கள் வந்து பர்பஸாக வச்சிங்களா இந்த மாதிரி பொறுமையாக போட்டோம் அப்படின்னு? அந்த ஸ்டைலில் தான் நான் எடுத்தது. எனக்கு சில இடங்களில் எமோஷனல், அந்த கார் சீன்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரொம்ப எனக்கு பயமா, ஒரு விதத்தில் பயமா. அந்த ஒரு சிங்கிள் டேக் ஒரு 3 நிமிஷமும் நினைக்கிறேன், அந்த டேக் 3-4 நிமிஷம் நம்ம ஆடியன்ஸ் எக்ஸப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் பிடிச்சிருந்தது அந்த கார் சீனும் சரி, அந்த அப்பாவை பற்றி மகன் பேசுவது. அப்புறம் திருப்பி பிக்கப் ஆயிரும் அது. ஆமா, அந்த மாதிரி ஒரு இடத்துல இறங்கும், ஒரு இடத்துல ஏறும், அப்புறம் கொஞ்சம் விட்டுருப்பேன் அந்த மாதிரி. சார் இந்த படத்துல சென்சார்லாம் எப்படி சார்? ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல சென்சார்ஸ்ல, ஏதாவது அவங்க சின்ன கரெக்ஷன்ஸ் கொடுத்தாங்க, அதை பண்ணோம். கட்ஸ்ன்னு எதுவுமே இருக்குல்ல. ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் எத்திக்கல் டு டாக் அபவுட் தீஸ் திங்ஸ், சென்சார்ஸ்ன்னு தெரியல. ஆனால் வெரி ஏன்னா போகும்போது நிறைய பேர் பயமுத்திட்டாங்க, ஐயோ சென்சார்ஸ் அவ்வளோதான் வெட்ட போறாங்க, கொத்த போறாங்க அப்படின்னு. அப்படி ரொம்ப டீசெண்டா தேவர் லைக் ஒரு, ஏன்னா ஒரு அம்மா ஒரு அந்த மற்ற இன்னொரு பெண்ணை வந்து ஒரு திட்டுவாங்க, ஒரு தகுந்த வார்த்தைகள் வராது. அது ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு பேச்சு வழக்கு தான், அது ஒரு திட்டையில வர்ற வார்த்தைகள், அது சரியில்லை தானே. ஏன்னா அவங்களும் ரொம்ப இதை நீங்கள் அதுவும் இப்போ நீங்கள் இது எடுக்கணும்லாம் சொல்லவே இல்லை, இதை எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. நாங்களும் அதுக்கு ஓகே. ஏன்னா ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு அந்த மாதிரி திட்டுறது வந்து தப்பு தானே அப்படின்னு உண்மையாக நடக்கிறது தான். ஆனால் ஏன் இது இந்த படத்துக்கு அது தேவையில்லை அப்படின்னாங்க. அந்த வார்த்தைகள் மட்டும் நாங்கள் மியூட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஏன்னா அவங்க சொன்னதே ஒரு ஆக்வர்டான சிச்சுவேஷன் ரொம்ப ஃபனியாக பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி தான். பட் அதை தவிர படத்துல வேற ஏதாவது டெலிட்டட் சீன்ஸ் ஏதாவது இருக்கா சார்? நிறைய இருக்கு. நிறைய இருக்குன்னா முனிஷ்காந்த் அண்ணாவோட நிறைய சீன்ஸ் நாங்கள் அவர், ஏன்னா கதை ஒரு அந்த இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப மாதிரி இருக்க முடியாது. ஒரு 2 மணி நேரம் தான். எடிட் ஃபர்ஸ்ட் வந்தது 2:10 அதில் நிறைய முனிஷ்காந்த் அண்ணாவோட சீன்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கோம். வரும் சரி டெலிட்டட் சீனில் போடலாம். ஏன்னா மாடியில் அவரும் பாலாசரவனும் நிறைய பேசிட்டு இருப்பாங்க, பயங்கர அது ஒரு வார்த்தை விளையாட்டுல அது போயிட்டே இருக்கும். அவரோட லவரை பத்தி சொல்லுவாரு, அது மாதிரி இன்னும் நிறைய இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டோம். அப்புறம் நிறைய டார்ச்சர் பண்ணுவாரு அந்த அண்ணன் தம்பிகள். அவரு அந்த சாவு வீட்டில் நடக்க விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய நடக்கும். சாமியான கட்டுறதுல வந்து தொல்லை பண்ணுவாரு. அந்த லைட் கம்பெல்லாம் கட்டிட்டு இருப்பாங்க, அங்க போய் அவங்களுக்கு அதாவது அண்ணன் தம்பிக்கு வாழ்க்கையை வெறுத்து போயிடும், ஏன்டா வந்து இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கான்னு. அதெல்லாம் மேலோட்டமா நல்லா இருந்தது கதைக்கு. ஏன்னா இந்த மெயின் கதை இது இல்லை, அது அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு கதைன்னா அந்த நேச்சுரல்னஸ் இருக்கணும்னு யோசிப்பேன். ஒரு சாவு வீடுனா இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும். ஒரு லைட் போஸ்ட், அந்த லைட் கட்டுறதுலேருந்து சாமியான போடுறதுலேருந்து எல்லாம் அதில் வர ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வரணும்னு எதிர்பார்ப்பேன். ஆனால் டைம் டியூரேஷனால அதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். ஆனால் செம்ம ஜாலியான சீன்ஸ் அதெல்லாம். எங்களுக்காக தயவு செஞ்சு இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க சார். கலைக்கிருப்பாரு முனிஷ் அண்ணா, வைபவ், பாலசரவணன், நிறைய சீன்ஸ் இருக்கும் அதெல்லாம். ஏன்னா கதையோட கொஞ்சம் டிவேட் ஆகும் அதெல்லாம், அதுக்காக தான்.
ஸோ படத்தில் நடித்த நடிகர்கள் ஒவ்வொருத்தர் அவங்களுடைய பங்கை வந்து சிறப்பாக ஆட்டிட்டாங்க. இன்னொரு பக்கம் எங்களுக்கு என்ன ஹாப்பினா, ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார் வந்து எங்கள் ஷோக்கு வந்திருந்தார். அப்போ வந்து ஃபைட் கிளப் மட்டும் நடிச்சிருந்தாரு. நாங்கள் கேட்டிருந்தோம் இனிமேல் நடிப்பீங்களான்னா, இல்லை நான் வந்து கரெக்டாக ஏதாவது ஒரு கதை அமைஞ்சாதான் நடிப்பேன், அது ஐடியாலே இல்லைன்னாரு. அவருக்கு ஒரு பயங்கரமான சாமியார் கெட்டப் போட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக நடிக்க வச்சிட்டீங்க. அவர் நடிக்க வந்ததை பற்றி சொல்லுங்கள். அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில். ஏன்னா அவரோட பார்ட்னர்ஸ்லாம் சொன்னாங்க வேணாம் நீ எதுக்கு போகிற அப்படின்னா, இல்லை இளங்கோ கேட்டார் ஒரு சீன் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணார். அது ஏன்னா அவர் ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன் ரெட்ரோலையும் நடிக்கிறாருன்ட்டு, நாட் ஷுவர். அதில் ஏதோ பிஸியாக இருந்தார், நடிக்கிறாரா இல்லாட்டி ப்ரொடியூசிங் ஏதோ வந்து வரவே இல்லை செட்டுக்கு. ஒரு நாள் நான் வாரம் எப்படினாரு பிடிச்சி உட்கார வச்சு 2-3 நாள் வச்சு அதெல்லாம் எடுத்துட்டோம். 3 days அவரோட போர்ஷன் ஃபுல்லாக அவருக்கு இந்த சாமியார் கிட்ட போகணுன்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அவருக்கு உண்மையில இன்ட்ரெஸ்ட் ஒரு 60 வயசுல சாமியார் ஆகணும்ட்டு. அந்த மாதிரி ஒரு இல்லற வாழ்க்கை துறந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனா இதுல வர்றது வந்து கொஞ்சம் திருட்டு சாமியார். ஓகே, இப்போ நம்ம பேசும்போது சொன்னோம், இப்போ இந்த ஒரு ஆன்லைன் சொல்லி இப்போ நம்ம இங்கே ஒரு படமாக்குறோம் அப்படின்னாலே எல்லாரும் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டாதான் அதை வந்து ப்ரொடியூஸே பண்ண முடியும். அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் ஹவுஸாக அவங்களுக்கு என்ன மாதிரியான கம்ஃபர்ட் அவங்க கொடுத்தாங்க? தே ஆர் வெரி குட் இந்த சென்ஸ். அதான் கார்த்திக் சுப்ராஜ் தே மேக் குட் ஃபிலிம்ஸ். இல்லை கார்த்திக் சுப்ராஜ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கார்த்திகேயன் ஆல்சோ. வித்தியாசமான கண்டென்ட் வந்து கொண்டு வர்றதுக்கு ஒரு கரெக்டான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தேவைப்படுது. ஸோ கார்த்திகேயனும் சரி கார்த்திக் சுப்ராஜ் போத் ஆர் லைக் வெரி சப்போர்ட்டிவ் இந்த சென்ஸ். ஏன்னா ஒரு இப்போ தெரியுது இந்த கண்டென்ட் வந்து ஒரு தப்பாக இல்லை, ஒரு குடும்பமாக யாருக்கும் முகசுலிக்கலை அருவருப்பாக இல்லை அப்படின்னு. முதல்ல பார்க்கல ரொம்ப கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் எப்படி இதை எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. பட் தே ட்ரஸ்டட் மீ போத் ஆஃப் தேம் ஸ்பெஷலி அண்ட் வெரி ஈவன். நான் படமே 25 நாளில் முடிச்சிட்டேன் இந்த ஷோட்டை மொத்தமாகவே. ஆமாம், எனக்கு கிட்டத்தட்ட அவங்க தே கேவ் மீ 35 days. நானும் என்னோட ஏடியும் 25 நாளில் ஒரு பிளான் போட்டு முடிச்சிருவோம் அப்படின்னு முடிச்சுட்டு லாஸ்ட் டே போய் அவங்ககிட்ட கார்த்திகேயன் சொன்னதான் 25 நாள் முடிச்சிட்டேன்னா அவர் இல்லைங்க வேணா இன்னும் ஒரு 5 நாள் எடுத்துங்க அப்படின்னாரு. இல்லை அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். 25 days பேட்ச் கூட எடுக்கல சார், எல்லாமே எடுத்து முடிச்சிட்டீங்க. பிளான் பண்ணி கரெக்டாக அடிச்சிட்டோம். ஸோ தே வெரி ஹாப்பி. ஒரு ஏன்னா இங்கே நிறைய நாட்கள் எடுப்பாங்க படங்கள் எடுக்க. ஸோ 25 நாளில் ஒரு நல்ல படத்தை சிம்பிளாக எடுத்து பண்ணதே அவங்க வெரி ஹாப்பி. ஆச்சரியம் தான் சார். ஏன்னா இப்படி ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டான படம் ஜஸ்ட் 25 daysல ஷூட் பண்ணீங்க. 25 daysல 2-3 பேருக்கு வச்சு எடுக்கிறது பிரச்சனை இல்லை. ஒரு ஹியூமங்கஸ் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பார்த்தாலும் ஆர்டிஸ்ட் தான், ஜூனியர் ஆர்டிஸ்டே இல்லை. இங்கிட்டு கிங்ஸ்லி இருப்பாரு, இங்கிட்டு கேமரா திருப்பினா முனிஷ்காந்த் இருப்பாரு, இங்கிட்டு திருப்பினா சாமிநாதன் இருப்பாரு, அண்ணன் தம்பி வைபவன் சுனில் எல்லாமே பெரிய ஆர்டிஸ்டா ஒரே சின்ன வீட்டில் வந்து. ஸோ இட்ஸ் a big task. நல்லா பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம ஏடி டீமும். ஓகே, ப்ளஸ் ஸோ இட் கேம் அவுட் வெல். சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெருசு இப்படின்னு ஒரு படம் வரப்போகுது. இந்த ட்ரெயிலர் டக்குன்னு பார்க்குறப்போ இது வந்து இந்த ஒன்லைனே வித்தியாசமாக இருக்குது, இது ஒருவேளை அடல்ட் காமெடி படமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது. பட் படமாக பார்க்குறப்போ அது இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து எல்லாருமே ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், எங்கேயுமே முகம் சுளிக்கிற மாதிரி இல்லை. பட் எங்களுக்கு என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு ஒன்லைனோட படம் எடுக்கிறப்போ என்ன மெசேஜ் கன்வே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க சார்? சும்மா டு த ஆடியன்ஸ். அதான் ஒரு நல்ல ஒரு அடல்ட் காமெடி பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அடல்ட் காமெடிலாம் அப்படி ஒன்று இருந்தது இல்லை. ரொம்ப அடல்ட் காமெடினாலே அருவருப்பாகவும் இல்லாட்டி முகம் சுளிக்கிற மாதிரி சீன்ஸ் தான் நிறையா இருக்கும், நாங்கள் பார்த்துருக்கோம் தமிழில். ஸோ ஒரு டீசெண்டாகவும் அடல்ட் காமெடியை பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோட மெயின் எய்மே. அது சக்ஸஸாக வந்திருக்கு. நான் என் மனைவியோட பார்த்தேன், வைபவ் அவர் அம்மா அப்பாவோட பார்த்தாங்க. ஸோ அதுவே ஒரு எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸும் நிறைய லேடிஸ் வந்து பார்த்து ரொம்ப ரசிக்கிறாங்க படத்தை, சிரித்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஸோ அதுவே தெரியுது இது வந்து அந்த ஏதோ ஒரு தப்பாக போய் ரீச் ஆகலைங்கிற மாதிரி. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, ஏன்னா ஒரு பெரிய ரிஸ்க் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி. ஆமாம், ரொம்ப அதான் இப்போ வர்ற விமர்சனம் கிரிட்டிக்ஸும் அதே தான், எல்லாரும் சொல்கிறது ஒரே இது. சும்மா படங்கள்லே இப்போ வந்து நிறையா விரசமான காட்சிகளோ சரி, பாடி ஆடுறது, ஈவன் ஒரு நடிகையோட காஸ்டியூமும் சரி, எல்லாத்தையும் ஏதோ ஒரு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு நீட்டாக ஒரு பொண்ணு எப்படி இருப்பாங்க ஒரு வீட்டில், அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமும் சரி, அவங்களுக்கு இந்த தேவையில்லாத சீன்ஸ் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு அடல்ட் காமெடியாக இருந்தாலும் அந்த மாதிரி எந்த சீன்ஸுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு தான் ஒவ்வொரு கிரிட்டிக்ஸும் சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ரொம்ப சந்தோஷம். சார் நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணிட்டீங்க, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணிட்டீங்க, முக்கியமாக ஒரே படத்தை 2 லாங்குவேஜ்லையுமே எடுத்துட்டீங்க. டிஃப்ரென்சஸ் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ அங்கே இருக்கிறது இங்கே இல்லை, இல்லை இங்கே இருக்கிறது அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க சார்? ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குது. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஆனால் இருக்குது. ஏன்னா
இப்போ நான் அமெரிக்காலையும் ஃபில்ம் மேக்கிங் படித்தேன். அங்கேயுமே யூகே டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து அமெரிக்கா டிஃப்ரென்ஸ். கொரியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே அது வேறு வித்தியாசமாக இருக்கும். அங்கெல்லாம் டிஓபியே இல்லை. டிஓபிங்கிற டேர்முக்கு வந்து சினிமாட்டோகிராஃபரும் லைட்டிங் டைரக்டரும் தனித்தனியாக இருப்பாங்க. அதாவது லைட்டிங் வந்து வேற ஒருத்தர் வந்து பண்ணிட்டு போயிடுவார். டிஓபி வந்து அவருக்கு கேமரா மூவ்மெண்ட்ஸ் அது மட்டும்தான். அதுக்கே 2 பேர். இப்போ இங்கே வந்து ஒரு டிஓபிக்கு கீழே தான் எல்லாமே இருப்பாங்க. அங்கே வந்து லைட்டிங் டைரக்டருக்கும் டிஓபி சொல்கிறலாம் கேட்க மாட்டார். இந்த சீன் அவர் பார்த்துட்டு அவர் எப்படி லைட் பண்ணுவார். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்க தான் செய்யுது. படமே அங்கேயும் நீ இதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். டென்டிகோவும் பெருசும். ஏன்னா அங்கே கொஞ்சம் சீரியஸாகவும் ஒரு ஆர்ட் ஹவுஸ் அந்த மெட்டீரியலாகவும் இருக்கும். ஆர்ட் ஹவுஸ்னு சொல்கிறதே எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு இந்த ரிதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த மக்களோட வாழ்வியல் ஸ்டைல், அந்த மூமெண்ட், அந்த இது அதான் அந்த படத்தில் ஒரு அந்த 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 அப்போ மற்ற மனைவி வந்து ரொம்ப நேரம் இருப்பாங்க. இங்கே வந்து அவங்க வந்தனே ஆரம்பிச்சிருவாங்க ஃபைட்டை. ஸோ அந்த மக்களோட கல்ச்சுரல் சம்மந்தமாக சில விஷயங்கள் மாற்றிருப்பேன். இங்கே வந்து எப்படியும் அண்ணன் தம்பியும் காப்பாற்றிடுவாங்க அப்பா அம்மா. அங்கே அது இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி சின்ன சின்ன நுவான்சஸ் அந்த கல்ச்சுரல் சம்பந்தமாக. அதுவும் அங்கே அது வெறும் பொலிட்டிக்கல் ஒரு படம். அப்போ இப்போ அதனால தான் கொண்டாடுறாங்க ஸ்ரீலங்காவில். இங்கே கம்ப்ளீட்லி வந்து ஒரு பொலிட்டிக்கல் இல்லாமல் ஒரு ஃபேமிலியோட மாதிரி பண்ணிட்டீங்க. ஆமாம். ஸோ எவ்ரி இண்டஸ்ட்ரி ஹேஸ் இட்ஸ் டிஃபரண்ட் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங். கான்ஸ் அண்ட் குட் அண்ட் பேட். ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க சில இண்டஸ்ட்ரி ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. சில டெக்னீஷியன் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ அக்யூமுலேட் த க்ரூவில். இப்போ நான் எப்பயுமே அதுதான், யார் சினிமாட்டோகிராஃபர், யார் எடிட்டர், யார் எசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஸோ எல்லா ஊர்லேயுமே ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்லோவாக ஒர்க் பண்ணுவாங்க, கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருப்பாங்க. சிலர் அந்த டிரெக்டரோட ஸ்டைல், அந்த டீமோட இதை பொறுத்து. ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அங்கே ஏன்னா க்ரூ கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இங்கே க்ரூ நிறையா இருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய, ஏன்னா இங்கே எனக்கு பயந்துட்டேன்னா இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சின்னதாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஒரு மேன் பவராக அதிகமாக ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு பெக்லியரான ஒரு ஒன்லைன் மூலமாக ஒரு படம் மூலமாக வந்து 2 இண்டஸ்ட்ரிலையும் இன்ட்ரோ ஆகிட்டீங்க. மேபி அடுத்த படம் வந்து உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குமா? அதுவும் இதே மாதிரி மேபி ஒரு அடல்ட் காமெடியாவோ இல்லை வித்தியாசமான ஒரு ஒன்லைனோட மட்டும்தான் இருக்கும்? ஆக்சுவலி இதான் என் கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு என்னன்னா கதை அதான். இந்த டெம்ப்ளேட்டில் எனக்கு பண்ண முடியுமா தெரியல. ஹீரோ, ஹீரோயின், வில்லன், ஃபைட், அந்த மாதிரி நம்ம பார்த்து வளர்ந்த கமர்ஷியல் படம் பண்ண முடியாதுன்னு தோணுது எனக்கு. என்னன்னா ஒரு கதை ஜாலியாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், ஒரு கதை தான் இந்த எண்ட் ஆஃப் த டேயில். ஒரு ஏதோ ஒரு கதை, அதை சேர்ந்த மனிதர்கள் நாங்கள். அதான் எனக்கு எப்பயுமே ஒரு கதை வந்து நம்ம பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த இதுலையுமே என்னோட 80sலாம் சொன்ன ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம், அப்பார்ட் ஃப்ரம் கிரிட்டிக்கலி இந்த படம் குட் பேட், இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஏன்னா எங்கள் ஊரில் நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம இவெல்லாம் பார்த்த படங்கள்லாம் எப்படி பார்த்துருப்பீங்கன்னா ஒன்று சிட்டி பேஸ்டாக இருக்கும், இல்லாட்டி எக்ஸ்ட்ரீமாக ஒரு எக்ஸ்ட்ரீம் மதுரை பக்கத்தில். மதுரைக்கே நான் மதுரை சுற்றி பார்க்கலாம், அங்கெல்லாம் பச்சை பசேல் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப ட்ரையாகவும், அலங்காநல்லூர் சைட்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக இருக்கும். ஆனால் நம்ம படங்களில் மதுரைன்னு காட்டுறதே ப்ரௌனாகவும் ஒரு அந்த மாதிரி காமும். ஸோ இடைநிலை மிடில் டவுன், சின்ன டவுன், ஒரு நகரங்கள், ஒரு குறு நகரங்கள், அதாவது ஒரு முசிறி மாதிரியோ, ஒரு குளித்தலை, இல்லாட்டி தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன நகரங்கள்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை படங்களில். ஸோ இந்த படம் பார்க்கல அப்படி ஒரு ஃபீல் வரும். சிட்டியாகவும் இருக்காது, கிராமமாகவும் இருக்காது. ஸோ அதுவும் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் எப்பயுமே பார்க்கறது இல்லை. ஏன்னா அதான் என்னோட ஐயோ சார் எங்கள் ஊர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க எங்கள் ஏடிஸ். அப்போ நிறைய பேர் ஊர் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வில்லேஜும் இல்லை, இல்லாட்டி சிட்டியும் சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி மாடர்னாகவும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு டவுன், மிடில் டவுன், அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் அது அந்த மாதிரி. அடுத்தடுத்த கதைகளும் அப்படித்தான், கதை எப்படி வருதோ அதை பற்றி தான். ஓகே, பட் இனிஷியலாக சொல்லியிருந்தீங்க சார், நீங்கள் ஒரு கதை எழுதிருந்தீங்க, அம்மா வந்து பையனை தேடி போகிற கதை. அது எப்படி கம்ப்ளீட் ஆகிடுச்சா? ஏன்னா 5 வருஷம் தேவைப்படும். அந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டேன். அதுக்கு இன்னும் நிறைய, ஏன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கலான சப்ஜெக்ட். ஸ்ரீலங்காவில் யுத்த காலத்தில் நிறைய பேர் காணாமல் போயிருந்தாங்க அந்த டைமில். ஸோ அதில் ஒரு அம்மா தான் மகனை தேடுறதுங்கிறது வெரி பொலிட்டிக்கல். அதுக்கு எனக்கு இன்னும் டைம் வேணும். கொஞ்சம் முடிச்சிட்டேன் ஸ்கிரிப்டை, அதுவும் ஸ்லோவாக ப்ரோசஸாக போயிட்டு இருக்கு. சார் அந்த படம் தமிழில் வருமா இல்லை? தமிழில் தான் வரும். ஏன்னா ஒரு தமிழ் அம்மா அவங்க மகனை
மிஸ் பண்ண Nice, ஒரு nice. கதைக்களமா அது இருக்கும். அப்படிதான். ஸோ முதலாக வந்து பெருசுக்கு வாழ்த்துக்கள் சார். ஸோ இதனை தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸாக என்னென்ன இப்போ மேபி சைன் பண்ணிட்டீங்களா? ஐயோ அதெல்லாம் இல்லை. Okay. இன்னொன்று ஸ்ரீலங்காவில் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் ரபிட் ஓல் அப்படின்ட்டு இங்கிலீஷ் டைட்டில் தான் இன்னும் ஒர்க்கிங் டைட்டில். அதில் தமிழ் சிங்களம் எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி. Okay. ஏன்னா ஓகே இந்தியாவில் இருந்து மைக்ரேட், அதாவது 200 வருஷத்துக்கு முன்னே இப்போ ஸ்ரீலங்காவில் இந்திய வம்சாளி மக்களும் இருக்காங்க, கண்டி மலையக தமிழர்கள்னு. அவங்கள பற்றி நாங்கள் எப்பயுமே ஈழத்தமிழர்கள் அந்த அவங்களோட ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துருக்கோம். இப்படி இவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு அங்கே இருக்காங்கங்கிறது யாரும் தெரிய மாட்டேங்குது இந்தியாவிலலாம். அவங்கள பேஸ் பண்ணி சில கதைகள் இருக்குது, அதையும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸ் அண்ட் விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பெருசு படம் மாதிரியே உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் பெருசாக ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி சார். ரொம்ப தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.